சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய சிவபுராணத்தை பற்றி ஒரு சிறிய சிந்தனை இன்று தொட்டு தொடங்கலாம் என்று நினைத்திருக்கிறோம். அப்போ மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்ற நூலில் முதலாவதாக வரும் சிவபுராணம், அதில் உள்ள வரிகள் அத்தனையும் ஒன்றென்று தனக்குள் நிறைய பொருட்களை பொதிந்து வைத்திருக்கிறது. அதில் யோக சாத்திரங்களும் அடங்கியிருக்கின்றன, சாத்திரமாகிய தத்துவங்களும் அடங்கியிருக்கின்றன, தோத்திரமாகிய துதிப்பாடல்களும் அடங்கியிருக்கின்றன. இப்படி எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வைத்து பாடப்பெற்ற திருவாசகம் முழுவதும் உள்ளது. அதில் உள்ள சிவபுராணத்தை பற்றி நாம் சிறிது சிறிதாக தினமும் ஒரு வரி 2 வரியாக சிந்திக்கலாம். இப்போ முதல் 2 வரிகள், முதல் ஒரு வரி, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இது நமச்சிவாய மந்திரத்தை வாழ்த்தியதாகும். சுவாமிகள் நமச்சிவாய வாழ்க என்று நமச்சிவாய மந்திரத்தை, நமச்சிவாயம் என்று சிவனின் பெயரே, சிவனின் நாமமே நமச்சிவாயம் என்று ஆகிறது, மந்திரமும் ஆகிறது. அதனை வாழ்த்துகிறார். அதில் வா என்ற அக்ஷரம் சிவன் அருளாகிய சக்தியை குறித்ததாகும். 4 வேதத்திலும் இதயம் போல மத்தியில் இருப்பது, நடுப்பகுதியில் இருப்பது ஸ்ரீருத்ரம் என்பதாகும். அதில் மிகவும் எளிமையாக இருப்பது இந்த நமச்சிவாய மந்திரம். இந்த நமச்சிவாய மந்திரம் மிகவும் பழமையான மந்திரம். இந்த மந்திரத்தை நமக்கு நாமே நமக்குள்ளேயே அகப்பூசையாக சொல்வதற்கு தீட்சை தேவையில்லை. நமச்சிவாய மந்திரத்தை உள்ளுக்குள் சொல்ல சொல்ல அகமும் முகமும் பொலிவு பெறும். பல்வேறு வேலைகளுக்கு நடுவே இந்த மந்திரத்தை வாயால் கூறாமல் நினைவால் கூறிக்கொண்டிருப்பது மிகவும் நல்லது. இப்படி நினைவு மூலமாகவே உச்சரிப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த பஞ்சாட்சர ஜபம் இவ்வுலகமாகிய தூலத்தை மறைய செய்து ஆத்மாவின் சூஷ்ம வடிவம் தெரிய செய்யும். உள் உடம்பில் நமச்சிவாய என்று சொல்ல சொல்ல அந்த ஒளி சிவாய நம என்று மாறி இறைவனை அடையும் என்று திருமூலரும் கூறுகிறார். நாடு நடுவுள் முக நமச்சிவாய ஆகும் சிவாய நம புறவட்ட தாயதே என்பது திருமூலரின் சிவமந்திரம் கூறும் கூற்றாகும். இப்படி நமச்சிவாய என்ற ஜபசித்தி அகில பிரபஞ்சத்திலும் நம் மனத்தை ஓசையும் ஒளியும் நம் மனத்தில் இடம்பெற செய்து மனதையும் பிரபஞ்சம் முழுவதும் போய் வர செய்யும். மாணிக்கவாசக சுவாமிகள் இம்மந்திரத்தை ஓதி ஓதி தாம் அடைந்த பெரும் பலனை பிறரும் அடைய வேண்டும் என்று நமச்சிவாய வாழ்க என்று வாழ்த்தினார்கள். வாழ்க என்று கூறாமல் வாழ்க என்று ஓசையை நீள செய்து கூறியதால் இந்த வகையான மற்ற ஜபம் எல்லாவற்றையும் சேர்த்து குறிப்பதாகும். சிவபுராணத்தை படிப்பதற்கு முன்பும் படித்த பின்பும் இப்படி 5 எழுத்து ஓதி ஜபம் செய்வது மிகவும் தேவை என்பது இதை வாழ்த்தியதிலிருந்து தெரிகிறது. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. நாதன் என்பது நாத வடிவாக இருப்பவன், நாத பிரம்மம், அவன் தாளை வாழ்த்தியது. நாதமானது ஓரிடத்திலிருந்து எழுப்பினால் பிரபஞ்சம் முழுவதும் செல்லக்கூடியது. அதைவிட அந்த ஒலியானது அழியாது என்றும் வாழக்கூடியது. ஷரம் என்றால் அழிவது, அக்ஷரம் என்றால் அழியாதது என்ற பொருளில்தான் எழுத்துக்களும் மந்திரங்களும் ஆக்கப்பெற்றுள்ளன. நமச்சிவாய என்ற இறைவன் பெயரை சொல்லி அழைத்தால் அவன் எங்கே இருக்கிறான் என்று தெரிய முடியாத அறியாமை இருள் இருந்தாலும், அவனுக்குரிய அடையாளம் நமக்கு தெரியாவிட்டாலும்,
அவனை மறைக்கும் கோடிக்கணக்கான பொருள் அண்டங்களில் இருந்தாலும் அவனை நாம் அழைப்பதை அவன் அறிவான், இறைவன் அறிவான். தாழ் என்பது கால் என்ற உறுப்பை குறிக்கும். இறைவன் எங்கும் பரவி இருப்பதற்கு கால் போல் பயன்படுவதாகிய நாதத்தை சிறப்பிப்பதற்காக தாழ் என்றார் சுவாமிகள். நாதம் செல்லும் இடமெல்லாம் அவன் தாழும் செல்லும். மனத்தியானமாக சொல்லப்பெறும் ஓம் நமச்சிவாய என்னும் மந்திர ஓசை யோக சாத்திரப்படி எப்படி நம் உடலிலும் மனதிலும் இடம்பெறுகிறது என்பதை பார்ப்போம். ஓம் நமச்சிவாய என்ற மந்திர ஓசை மனத்தியானமாக சொல்ல 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 கீழிருந்து நம் மூலாதாரத்திலிருந்து மேலாக நம் உடம்பின் நடுவே இருக்கும் நாடி வழியாக, அதாவது சுழுமினை நாடி வழியாக அதனுள்ளே ஒளியும் ஒலியுமாக மேலே உயர்ந்து இவை போகும். மனதால் உச்சரிக்க உச்சரிக்க நாதமும் இணைவதால் நாதன் இறைவனின் தாளும் நாதமும் இணைவதால் நாதன் தாள் என்ற இரு சொற்களால் குறித்தார். வாழ்க என்று இந்த நாதமும் அதன் தாளும் அதனால் குறிக்கப்பெறும் முயற்சியும் இறைவன் திருவடியும் இந்த நாடி விளைவுகள் முழுவதும் முன்பும் இப்போதும் போல் என்றும் விளங்க வேண்டும் என்பதே இந்த வாழ்த்தாகும். நாதமும் வாழ்க, அதை செலுத்தும் ஊடகமாகிய தாளும் வாழ்க, இதை செய்த கடவுளும் வாழ்க, இந்த நாதத்தை எழுப்பும் பக்தர்களும் வாழ்க என்று சுவாமிகள் வாழ்த்தியதாக இருக்கிறது இந்த வாக்குகள். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இனி அடுத்த பதிவில் அடுத்த வரியை குறித்து சிந்திப்போம். ஓம் நமச்சிவாய.